Good Bird Stories. வெயில் காலத்தில் மாடியில் தூக்கம். இப்பதான் கிராமத்துல வெயில் காலம் தொடங்குச்சேன். காலையில 10 மணிக்கே சூரியன் பயங்கரமா சுட்டரிச்சுக்கிட்டு இருந்தான். கிராமத்துல எல்லாரோட வீடும் வெறும் ஷீட் வீடு ஓடு வீடுங்கிறதுனால வீட்டுக்குள்ள ரொம்ப அனலா இருந்துச்சு. ராத்திரி நேரம் கூட அந்த அனலை தாங்கிக்கவே முடியல. மதியம் 1 மணி இருக்கும். சோட்டுவோட வீட்டுல இருக்கிற ஃபேன் ஓடவே இல்ல. பன்னு கீழே படுத்துக்கிட்டு ஊனடிக்கிட்டே இருந்தான். அம்மா அம்மா, நான் ஆம்லெட் ஆயிக்கிட்டு இருக்கேம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னை தூக்கி உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருமா. இருடா, எனக்கும் தான் வேர்க்குது, கரண்ட் வேற இல்லைல்ல, விசிறி வச்சு தான் வீசிக்கணும். விசிறியை வச்சு வீசினா காத்து வராதம்மா, கைவலிதான் வரும். எனக்கு ஏசி வேணும், இல்ல கூலராவது வேணும், ஏதாவது பண்ணுமா. பக்கத்துல துணியோட வீட்டிலையும் அதே நிலைமைதான். ஈர துணிய தலையில போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா புஜ்ஜி குருவி. அம்மா, இந்த வெயில என் மூளை கரைஞ்சி ஊத்திடும் போல, கிராமத்துல இருக்க முடியாது, சிட்டிக்கு போலாம், அங்கதான் ஏசி எல்லாம் இருக்கும். சிட்டிக்கு போற அளவுக்கு நமக்கு வசதி இல்ல புஜ்ஜி, இன்னும் 1 மாசம் தானே பொறுத்துக்கோ. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா உடனே சிட்டிக்கு போனா. அங்க குஹுவோட எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனா. என்ன குஹு, வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? ஒன்னும் பெருசா நடக்கல, இப்பெல்லாம் யாரும் ஃபேன் வாங்குறது இல்ல, இதெல்லாம் பழைய ஃபேனு, மோட்டார் கூட கெட்டு போயிருக்கு. ரிப்பேர் ஆன ஃபேனு தான் எனக்கும் வேணும், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, ஒவ்வொரு ஃபேனுக்கு நான் 50 ரூபாய் கொடுத்துக்கிறேன். என்னது 50 ரூபாவா? அது ஓடுமான்னு தெரியல, கொஞ்ச நேரம் ஓடி நின்னு போயிடுச்சுன்னா? அட பரவாயில்ல, அது கொஞ்ச நேரம் சுத்தினாலே போதும், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நீ எல்லாத்தையுமே பேக் பண்ண. சிச்சு காக்கா மொத்தமா ஒரு 50 ஃபேனை வாங்கிக்கிட்டு ஊருக்கு ஒரு பெரிய லாரியில கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்டால போட்டுச்சு சிச்சு காக்கா. அப்ப ஊருக்காரங்க எல்லாருமே அந்த ஸ்டாலுக்கு வந்தாங்க. வந்துருச்சு, சிட்டில இருந்து ரொம்ப கூலான ஃபேனு வந்துருச்சு. இதோட விலை கம்மி தான், ஆனா இதை நீங்க மாட்டினீங்கன்னா உங்க வீடு ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் மாதிரி ஆயிடும். என்னது, அப்ப சில்லுன்னு காத்து வீசுமா? எனக்கு வேணும். என்ன ரேட்டு? கம்மி தாண்டா, உண்மையான ரேட்டு 5000 ரூபாய். ஆனா நீ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையங்கிறதுனால வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், இந்த ஃபேனை வாங்கிக்கோ. 1000 ரூபாவா? வேணாண்டா, நம்ம கிட்ட பழைய ஃபேனே இருக்கு. பழைய ஃபேனு சில்லுன்னு காத்து கொடுக்குமா? அனல் காத்து தான் கொடுக்கும். ஆனா இந்த ஃபேன்ல கூலிங் சிப் இருக்கு, அனல் காத்த கூட சில்லுன்னு மாத்தி நல்ல சில்லுன்னு காத்து கொடுக்கும். அப்படின்னா எனக்கு ஒண்ணு குடிச்சிச்சோ, எனக்கு நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கும் ஒண்ணு குடிச்சிச்சோ, பாவம் புஜ்ஜிக்கு தூங்க முடியலையாமா. எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு ஒரு ஃபேனா வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. சிச்சுவுக்கு நிறைய பணமும் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த ஃபேனை ஆன் பண்ணாங்க. ஃபேன் ஆச்சரியமா ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சது. கூலிங்கான காத்தும் வந்துச்சு. ஒருவேளை ராத்திரி நேரத்துல கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால சில்லுன்னு காத்து வீசிச்சோ என்னவோ. வாவ் அம்மா, சிச்சோ ஆண்டி சொன்னது உண்மைதான், இதுல இருந்து சில்லுன்னு தான் காத்து வீசுது, போர்வைய பறந்துரும் போல. சரிம்மா, குட் நைட்டு. அப்பாடா, இன்னைக்கு நாம நிம்மதியா தூங்க போறோம். எல்லாரும் நல்லா படுத்து தூங்குனாங்க. சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆஹா, பழைய இரும்ப தங்க விலைக்கு வித்திருக்க, உண்மையிலேயே நான் ரொம்ப புத்திசாலிதான். அன்னைக்கு மதிய நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சு. பன்னு ஃபேன் போட்டு படுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அந்த ஃபேன்ல இருந்து கீச் கீச்சுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயா அம்மா, என்ன சத்தம் இது? மேல ஏரோப்ளேன் ஏதாவது பறக்குதா? கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா ஃபேனோட வேகம் குறைஞ்சு போய் ஃபேனு சுத்தமா நின்னுடுச்சு. மோட்டர் எரிஞ்சு போய் ஒரே புகையா வந்துச்சு. அம்மா, ஃபேன் எரிஞ்சு போச்சுமா, புகைலாம் வருது. துணியோட வீட்லயும் அதான் நிலைமை. அம்மா, ஃபேனு ரெக்க உடைஞ்சு போய் கீழே விழுந்துச்சுமா, ஜஸ்ட் மிஸ், இல்ல என் தலைமையில தான் விழுந்திருக்கோம். மகியோட வீட்டுல ஃபேன் சுத்தலாம், ஆனா ஸ்விட்சை தொட்டாலே கரண்ட் ஷாக் அடிச்சுது. ஐயோ, என்னடா இது, ஸ்விட்சை தொட்டாலே இப்படி கரண்ட் ஷாக் அடிக்குது. ஊர்ல எல்லார் வீட்லயும் இருந்த ஃபேனு கெட்டு போனதுனால மறுபடியும் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சிச்சு அவங்கள ஏமாத்திட்டா அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாருமே கெட்டு போன அவங்களுடைய அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப கோவமா, சிச்சு ஆண்டி வெளியில வாங்க, உங்க ஃபேனு சுத்தமா நல்லா இல்ல, ஒரே நாள்லயே கெட்டு போயிடுச்சு. வெளியில வாடி ஏமாத்துக்காரி, 1000 ரூபாய் வாங்கி எங்க எல்லாரையும் ஏமாத்துறியா? சிச்சு பயந்துகிட்டே வெளியில வந்தா. என்னாச்சு, ஏன் கத்துறீங்க? கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் போகல, நீ கொடுத்த ஃபேனு தான் கெட்டு போச்சு, இதை நீயே வச்சுக்கோ. இதுல கூலிங் சிப்பு இருக்குன்னு சொன்னல, அது எங்க இருக்கு? எனக்கு ஷாக் அடிச்சிச்சு சிச்சோ, என் உயிர் போனா நீயா பொறுப்பேத்துப்ப? ஒழுங்கா என் பணத்தை எனக்கு கொடுத்துரு. ஆமா, ஒழுங்கா எங்க பணத்தை திரும்ப கொடுத்துரு.
சிச்சு காக்கா பயந்து போய், பணமா? அது எல்லாம் தீந்து போச்சே. என்னது, ஒரே நாள்ல 50,000 ரூபாய் தீந்து போச்சா? நீங்க ஏதாவது பிரியாணி சாப்பிட்டீங்களா? இல்லடா பன்னு, என் பழைய கடனை தீர்த்துட்டேன். என்கிட்ட ₹1 கூட இல்ல. வேணும்னா இந்த ஃபேன் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்களேன். யாருக்கு வேணும் இந்த ஃபேனு? எங்களால நிம்மதியே இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாதே. இந்த ஃபேன் எல்லாம் கெட்டு போச்சே. நாங்க எப்படிதான் தூங்குறது சொல்லு? ஆமா ஆண்டி, எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க ஏதாவது கொடுத்துதான் ஆகணும். சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்துட்டு, என்கிட்ட பணம் இல்ல. ஆனா என் வீட்டு மாடி ரொம்ப பெருசு. ராத்திரி நேரம் என் வீட்டு மாடியில நல்ல சில்லுன்னு காத்து வரும். வேணும்னா நீங்க எல்லாரும் என் வீட்டு மாடியில வந்து படுத்துக்கோங்களேன். நல்ல தூக்கம் வரும். என்னது, மொட்டை மாடியில ஓப்பன்ல போய் படுக்கணுமா? ஆமாண்டா பன்னு, அழகா நட்சத்திரம் தெரியும், இயற்கையான சுத்தமான காத்து வீசும். ஒருவேளை காத்து வீசலனாலும் நாளைக்கு நான் 2 பெடஸ்டல் ஃபேனை கொண்டு வந்து வைக்கிறேன். அதுல இருந்து காத்து வரும், நிம்மதியா தூங்கலாம். என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல சோட்டு. வீட்டுல இருக்க முடியாது, கையில பணமும் இல்லைங்கிறா. அவ வீட்டு மொட்டை மாடியிலேயே படுத்துக்கலாம். சரி சரி, ஆனா ஒண்ணு, அந்த பெடஸ்டல் ஃபேனை கொண்டு வந்து நீ வைக்கணும், சரியா? சரி சரி, நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ராத்திரி 9 மணிக்கு எல்லாருமே பாய் தலகாணி எல்லாம் எடுத்துக்கிட்டு சிச்சுவோட வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. சிச்சு காக்கா அவங்க கொண்டு வந்த பாய் எல்லாத்தையுமே விரிச்சுது. அது சொன்ன மாதிரியே உண்மையிலே காசு கொடுத்து 2 பெடஸ்டல் ஃபேனை வாங்கி வச்சிருந்துச்சு. அப்போ பன்னு ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து, புஜ்ஜி, இங்க பாத்தியா? 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குல்ல? ஓப்பன் ஸ்கைல நட்சத்திரம் எல்லாம் தெரியுது. பார்க்க அழகா இருக்கு. இடம் நல்லாதான் இருக்கு பன்னு. ஆனா கொசு கடிச்சதுன்னா? கொசு கடிக்காம இருக்க ஆல் அவுட் நான் போட்டிருக்கேன், நீங்க படுத்துக்கோங்க. எல்லாரும் படுத்துக்கிட்டாங்க. சிச்சு காக்கா கீழே போய் படுக்கலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா சிச்சு ஆண்டி, சிச்சு ஆண்டி, இங்க வாங்க. சிச்சு காக்கா கோவமாங்க வந்து, என்ன பண்ணும், ஏன்னு தூங்க விட மாட்டேங்கிற? எனக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? அங்கதான் குடத்துல வச்சிருக்கேன், அதை குடி. அந்த தண்ணி சூடா இருக்கு. எனக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் வேணும். போய் நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாங்க. இப்ப கீழே போய் எடுத்துட்டு வரணும்னா எனக்கு கால் வலிக்குண்டா. போச்சிச்சோ, பணம் வாங்கி எங்க எல்லாரும் ஏமாத்தினல, அதுக்கு இந்த சேவையாவது செய்ய போய். சிச்சு காக்கா புலம்பிக்கிட்டே கீழே போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு வாட்டர் கொண்டு வந்து கொடுத்தா. இந்தா குடி, வேற கேட்காத. சிச்சு காக்கா சரின்னு கீழே போகும்போது, ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன? எனக்கு பசிக்குது, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? மிச்சர் இல்லைன்னா பிஸ்கெட் மாதிரி? ராத்திரி 10 மணிக்கு ஸ்நாக்ஸா? சும்மா படுபுஜி. பொண்ணு கேக்குறால, போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு. சிச்சு காக்கா கோவமா கிச்சனுக்குள்ள போய் ஸ்நாக்ஸை எடுத்துக்கிட்டு வந்தா. பாவம், அவளுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நடுராத்திரி 12 மணி. கரண்ட் போயிடுச்சு, ஃபேனும் நின்னு போச்சு. எல்லாருக்குமே தூக்கம் கெட்டுடுச்சு. ஐயோ, கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் நின்னு போச்சு, கொசு கடிக்குது. ஆண்டி, விசிறி எடுத்து விசிறி விடுங்க. சிச்சு காக்கா தூக்க கலக்கத்துல, பேசாம எனக்கு ஒண்ணு போட்டுருங்கடா. எந்திரிச்சிச்சோ, எங்களுக்கு தூக்கம் வரல. நீ தானே எங்க தூக்கத்துக்கு பொறுப்பு, எந்திரிச்சு விசிறி விடு. சிச்சு காக்கா 2 பெரிய விசிறியை கொண்டு வந்து 2 கையிலையும் அவங்களுக்கு காத்து வீச ஆரம்பிச்சுது. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. கண்ணுல இருந்து கண்ணீர் வேற. சிச்சு அவ மனசுக்குள்ள, நான் பண்ண தப்புக்கு எனக்கு பெரிய தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஒண்ணு புரியுது, யாரையாவது ஏமாத்தினா தண்டனைய நாம தான் அனுபவிக்கணும் போல. சிச்சு காக்கா விசிறியால காத்து வீசும்போது, இந்த பக்கம் காத்து வரல, கொஞ்சம் இந்த பக்கம், கொஞ்சம் கீழே, என் முடி அசையவே மாட்டேங்குது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அன்னையிலிருந்து ராத்திரி நேரம் எல்லாருமே சிச்சுவோட மொட்டை மாடிக்கு வந்துருவாங்க. சிச்சுவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அவளுக்கு அவங்களுக்கு சேவை செஞ்சு செஞ்சு ரொம்பவும் டயர்டா ஆயிக்கிட்டு இருந்துச்சு. தினமும் எல்லாரும் சேர்ந்து சிச்சுவை குடும்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டி, எனக்கு இன்னைக்கு மேங்கோ ஜூஸ் வேணும். சீசன் இன்னும் வரலடா. அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. சிச்சு எல்லாருக்கும் சேவை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டா. அவளுக்கு அறிவு வந்துச்சு. டே சின்ன, பாத்தியாடா, நான் எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்ச பணமே இப்படி செலவாயிக்கிட்டு இருக்குடா. இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையுமே ஏமாத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம்மா, அடுத்த தடவையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கணுமா. 2 மாசத்துக்கு அப்புறமா வெயில் போய் மழை வந்துச்சு. அதனால கஷ்டமும் இல்லாம எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது சிச்சுவுக்கு தேங்க்ஸும் சொன்னாங்க. தேங்க்ஸ் சிச்சு, உன்னாலதான் இந்த வெயில் காலம் எப்படி போச்சுன்னே தெரியல. உன் சர்வீஸ் நல்லா இருக்கு. ஆண்டி, உங்க ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த சம்மருக்கு நாங்க மறுபடியும் வரோம். ஏசி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுங்க. சிச்சு காக்கா கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ, உங்களால பெரிய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். அடுத்த வருஷத்துலேருந்து நான் உங்களுக்கு நல்ல ஃபேனை விற்கிறேன். இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாடியில் அன்னைக்கு ராத்திரி அவன் மட்டுமே படுத்து தூங்குனான்.
அப்படி அந்த வெயில் காலம் சிச்சுவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருந்துச்சு. ஆக மொத்தத்துல எல்லாரையும் ஏமாத்தி கடைசியில அந்த வெயில் காலம் முழுக்க எல்லாருக்குமே சிச்சு நல்ல சேவைகளை செஞ்சு கொடுத்தா. பூந்தோட்டத்தில் சமையல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பறவைங்களோட பேட்ச் துணி, சோட்டு, சிச்சு, பன்னு, சின்னு, புஜ்ஜி எல்லாருமே சேர்ந்து பூந்தோட்டத்துக்கு பிக்னிக் போலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனா டொனி குருவி அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுச்சு. நாம போக போறது பூந்தோட்டம் அப்படிங்கறதுனால அங்க வெறும் வெஜ் மட்டும் தான் நம்ம சமைக்கணும், அகிம்சை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுச்சு. அது கேட்டதோ பன்னுவோட இதயமே சுக்குநூறா போச்சு. ஆனா அவன் சும்மா விட மாட்டான்ல, அவன் ஒரு சீக்ரெட் பிளான் போட்டான். அதுதான் இந்த கதை. காலையில 10 மணி இருக்கும். எல்லாரும் சமைக்க தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பூந்தோட்டத்துக்கு வந்தாங்க. பூந்தோட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பூக்களோட வாசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா, என்ன வாசம்! இந்த பூக்களுக்கு நடுவுல இருந்தா நாம ஃபேஷியல் கூட பண்ணிக்க தேவையில்லை. இந்த காத்தே நம்ம ஸ்கின்ன க்ளோ ஆக்கிடும். சரி சிச்சு, சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப பசிக்குது. துணிக்குருவி எல்லாரையுமே லைன்ல நிக்க வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொன்னா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகான பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க அகிம்சைய கையாளக்கூடாது, அதனால வெஜ் மட்டும்தான் சமைக்கணும். இதுதான் என்னோட ரூல். இன்னைக்கு என்ன மெனு தெரியுமா? சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய், ஒயிட் ரைஸ், அப்பளம், அவ்வளவுதான். அத கேட்டு பன்னு கிளி, ஆண்டி என்ன சொல்றீங்க? நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? பிக்னிக்னு கூட்டிட்டு வந்து இங்க பூக்களுக்கு நடுவுல வெறும் பச்சை காய்கறியை சாப்பிட சொன்னா எப்படி? அட்லீஸ்ட் சிக்கன் 65 இல்லனா ஒரு எக் ஆம்லெட்டாவது இருக்கணும்ல. எக் ஆம்லெட் கூட இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடுமே. முடியாது பன்னு, பூக்களுக்கு நடுவுல சிக்கனை சமைச்சோம்னா அந்த வாசத்தை பார்த்து பூக்கள் வாடி போயிடும். வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. பன்னு ரொம்ப ஊக்கவலையா, சே, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, என்ன வாழ்க்கைய வாழ்றேனோ அப்படின்னு சொல்லி ஓரமா ஒரு பக்கமா போய் உக்காந்தான். பரவாயில்ல, எனக்கு தெரியும் டொனி ஆண்டி இப்படிதான் பண்ணுவாங்கன்னு. அதனாலதான் நான் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துட்டேன். பன்னு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு கருப்பு கவரை எடுத்தான். அதுல 1/2 கிலோ சிக்கன் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு பெரிய வேப்ப மரத்துக்கு கீழே வந்து செட்டில் ஆனாங்க. டொனி, சோட்டு, சிச்சு, புஜ்ஜி 4 பேர் காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு, சின்ன 2 பேர் மட்டும் நாங்க விளையாட போறோம்ட்டு ஓரமா வந்துட்டாங்க. டே சின்னோ, இங்க வா, என் பேக்ல ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னடா அது? சாக்லேட் கொண்டு வந்திருக்கியா? இல்ல, சாக்லேட்டை விட பெருசு சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். டொனி ஆண்டி இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் யாருக்கு தெரியாம சிக்கன் கொண்டு வந்தேன். டொனி ஆண்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னுடுவாங்க. நாம அந்த ரோஜா பூக்கள் இருக்குல்ல, அங்க போய் இதை சமைச்சு சாப்பிடலாம். நீ யாரும் வராம பாதுகாத்துக்கோ. வேணாண்டா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சிடுவாங்க. டேய், சிக்கன் ஃப்ரைடா, கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை. எனக்கு பாதி, உனக்கு பாதிடா. அது கேட்டது சின்னோக்கு ஆசையாயிடுச்சு. சரிடா, வா போலாம். 2 பேரும் அந்த பூந்தோட்டத்துக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க புதருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டா அங்க இருக்கிற யாருக்குமே அவங்க இருக்கிறது தெரியாது. பன்னு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு கடாயி, எண்ணெய், மசாலா பொருள் எல்லாம் எடுத்தான். பாத்தியாடா சின்னோ, நான் எவ்வளவு தெளிவா பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு. 5 நிமிஷத்துல நான் சிக்கன் ஃப்ரை செஞ்சு கொடுத்துடுறேன். ஒரு பக்கம் டொனிக்குருவி சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா. கடுகு, சீரகம், பூண்டு தட்டி தாளிக்கும் போது மனம் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பன்னு கிளி எண்ணெயில மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. வாசம் சூப்பரா வந்துச்சு. ஷூ, மெதுவா வேகுங்க, சத்தம் போடாதீங்க. டொனியாண்டி காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். பன்னு சிக்கன்ல சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டதுனால எண்ணெயில போட்டதும் குப்புன்னு ஒரு மனம் வந்து எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுது. காத்து டொனி இருக்கிற பக்கம் போனதுனால அந்த வாசமும் டொனி இருக்கிற பக்கமா போச்சு. டொனி சாம்பார்ல உப்பு போட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு அந்த வாசம் வந்துச்சு. அட, என்ன இது? என்ன வாசம் இது? சாம்பார் வாசம் மாதிரி தெரியலையே, ஏதோ மசாலா நான்வெஜ் மாதிரி இருக்கு. சிச்சு காக்கா கண்ணை மூடி அந்த காத்த சந்தோஷமா சுவாசிச்சு, ஆஹா, இது நிச்சயமா சிக்கன் ஃப்ரையோட வாசம்தான். என் மூக்கு பொய் சொல்லவே சொல்லாது. யாரோ சிக்கன் ஃப்ரை செய்யறாங்க போல. ஆனா இங்க நம்ம தானே இருக்கோம், நம்மள தவிர வேற யாரும் இல்லையே. அம்மா, இந்த சிக்கன் ஃப்ரை வாசம் அந்த புதர்கிட்ட இருந்து தான் வருது. அங்க சின்ன பொண்ணு 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்ல? அப்போ டொனி கோவமா, அப்ப பன்னு தான் இதெல்லாம் பண்ணுவான், வாங்க போய் பார்க்கலாம். டொனி கையில ஒரு கரண்டிய பிடிச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போற மாதிரி அந்த புதர்கிட்ட போனா. அவ பின்னாடியே மத்தவங்க எல்லாரும் போய்கிட்டு இருந்தாங்க.
இந்த பக்கம் பன்னு ஃப்ரையான ஒரு சிக்கனை எடுத்து வாயில போட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சின்னு காவலுக்கு இருக்கும்போது துணி வரத பார்த்து, டே பன்னு, அங்க பாரு, துணி ஆண்டியோட கேங் வருது, ஒளிச்சு வைடா. ஐயோ, இப்பதாண்டா வெந்துச்சு, எப்படிடா ஒளிச்சு வைக்கிறது? பயத்துல அவன் கொஞ்சம் ரோஜா பூவையும் இலையையும் போட்டு அந்த கடாயை மூடிட்டான். அதுக்கப்புறம் சும்மா அவன் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ வெளியில இருந்து துணி உள்ள வந்து, பன்னு, இங்க என்ன பண்ற? என்ன வாசம் இது? அப்போ பன்னு கிளி பக்கத்துல வந்து ரொம்பவும் அப்பாவியா, ஓம் கிரீம், துணி ஆண்டி, நான் இங்க இயற்கையோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது தியானமா? சிக்கன் வாசம் எங்க இருந்துடா வருது? என் வாயில எச்சில் ஊறுது. உண்மையே சொல்லு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அதை கேட்டு பன்னு கிளி, ஓஹோ, அந்த சிக்கன் வாசமா ஆண்டி? அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு விசேஷமான பூவு இருக்கான், அது பேரு கோழி பூவு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு சிக்கன் லில்லி. எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. அப்போ சிச்சு காக்கா, என்னது கோழி பூவா? அப்ப அதுல இருந்து சிக்கன் ஃப்ரை வாசம் வருமா? ஆமா ஆண்டி, அந்த பூ பூக்கும்போது அப்படியே சிக்கன் ஃப்ரை வாசம் தான் வரும். இத விஞ்ஞானிங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை தான் இப்ப நான் போன்ல கூட பாத்துக்கிட்டு இருந்தேன். பன்னு, பொய் சொல்லாத, பூவுல எப்படி சிக்கன் ஸ்மெல் வரும்? நகரு, நான் இந்த இடத்த செக் பண்ணணும். வேணா ஆண்டி, அந்த பூச்செடி ரொம்ப சென்சிட்டிவ், பக்கத்துல போனா அப்புறம் வாசம் வீசாது, நம்ம தூரத்துல இருந்து தான் அதை பார்க்கணும். சிச்சு காக்கா மட்டும் மனசுல வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிக்கன் வாசம் வீசுற பூனா அதை சாப்பிட்ட சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சா. டே பன்னு, அந்த பூ எங்க இருக்குன்னு சொல்லிடா, அதை நான் சாப்பிட்டு பாக்குறேன். முடிஞ்சா ஒரே ஒரு பெட்டலையாவது சாப்பிடுறேன், ப்ளீஸ்டா. ஐயோ, சாப்பிடுறதா ஆண்டி? அங்க பூ மட்டும் இல்ல, அதுல முள்ளும் இருக்குல்ல. அட, அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சிச்சு காக்கா பன்னுவை தாண்டி புதர் பக்கத்துல வந்தா. அங்க இலை போட்டு மூடி வச்சிருந்த கடாயை அவ கவனிக்கல. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு செம்பருத்தி பூ செடியை தான் அவ பார்த்தா. கடாய் கீழே இருக்கிறதுனால அதோட வாசம் பட்டு செடியில இருந்த செம்பருத்தி பூல கூட சிக்கன் ஃப்ரையோட வாசம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரையோட வாசத்தை பார்த்து சிச்சு சந்தோஷமா, அட, பன்னு சொன்னது உண்மைதான், இந்த பூல இருந்து சிக்கன் ஃப்ரையோட ஸ்மெல்லு தான் வருது. துணி, உண்மையிலே இது ரொம்ப பெரிய அதிசயம்தான். உண்மையாவா ஆண்டி? எங்க அந்த பூவை காட்டுங்க. புஜ்ஜியும் அந்த வாசத்தை பார்த்து, வாவ், உண்மைதான், பன்னு சொன்னது உண்மைதான், அவன் சயின்டிஸ்ட் ஆயிட்டான். பன்னு அதை கேட்டு மனசுக்குள்ள, ஐயோ, என் மசாலா பவர் இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நான் இந்த பூவை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அந்த செம்பருத்தி பூ பறிச்சு சாப்பிட்டுச்சு. ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு, சீச்சி, என்ன இது கசப்பா இருக்கு, வாசம் என்னமோ சிக்கன் ஃப்ரை வாசம் மாதிரி இருந்துச்சு, ஆனா பூ சாப்பிட சிக்கன் மாதிரி இல்லையே. அதுதான் ஆண்டி நாங்களும் சொன்னது, அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பாடு தட்டில் வச்சுக்கிட்டு வாசத்தை பார்த்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிடணும், அப்போ அந்த ஃபீல் வரும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஆமா பன்னு, உன் பக்கத்துல என்ன அது அப்படின்னு சொல்லி பொதில ஒளிச்சு வச்சிருந்த கடாயை வெளியில எடுத்தா துணி. கடாயை திறந்து பார்த்தப்போ அதுல எண்ணெயில ஃப்ரையான சிக்கன் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே துணி ரொம்ப கோவமா, டேய் பன்னு, திமிரா உனக்கு? இது உனக்கு கோழி பூவாடா? காலையில நான் என்ன சொன்னேன்? பூந்தோட்டத்துல வெஜ் மட்டும்தான் சமைக்கணும், நான்வெஜ் சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தல்ல. பன்னு நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். ஆண்டி, சாரி ஆண்டி, நான் வேணும்னு சிக்கன் கொண்டு வரல, என் பேக்ல தெரியாம சிக்கன் வந்து விழுந்துருச்சு, விட்டா அது வீணா போயிடும் இல்லையா, அதனாலதான் சரி இங்கே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு ஃப்ரை பண்ணேன். அதுவும் நாங்க சாப்பிட இல்ல, காக்காக்கு போட்டுடலான்னு அப்படின்னு சொல்லி சிச்சுவை பார்த்து, சாரி சாரி, நாய்க்கு போட்டுடலான்னு. அப்போ சிச்சு காக்கா ஃப்ரையான அந்த சிக்கனை பார்த்து, துணி, பரவாயில்ல விடு, பசங்க ஏதோ ஆசையா சமைச்சிருக்காங்க, இப்ப அதை தூக்கி போட்டா பாவம், சாப்பிட்ற பொருளை தூக்கி போடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால செஞ்சது எப்படி செஞ்சுட்டாங்க, பேசாம அதையும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ஆமா டோனி, அவன் எப்படி நல்லா தான் சமைச்சிருக்கான், பார்க்கும்போது சாப்பிடணும் போலதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிடலாம். ஆமாம்மா, எனக்கும் சாம்பார் வேண்டாம், எனக்கு பன்னு செஞ்ச இந்த கோழிப்பூ வேணும். எல்லாரும் ஆசையா கேட்கறதுனால துணியும் சரி அப்படின்னு சிரிச்சா. சரி, எல்லாரும் ஆசைப்படுறீங்க, நான் வேண்டான்னு சொல்ல முடியல, ஆனா பன்னு, இன்னொரு தடவை இப்படி பண்ண அப்ப இருக்கு என் கையில உனக்கு பூஜை. ஐ, தேங்க்யூ ஆண்டி, நீங்க தான் ரொம்ப பெஸ்ட். சரி வாங்க, எல்லாரும் நான் செஞ்ச சிக்கன் ஃப்ரைய சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. துணி செஞ்ச சாம்பாருக்கு பக்கத்துல பன்னு செஞ்ச சிக்கன் ஃப்ரையையும் வச்சாங்க. டேய் பன்னு,
உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குடா. சிக்கன் ஃப்ரை சூப்பரா இருக்கு. இதுல என்ன மசாலா போட்ட? ஆண்டி, என்கிட்ட ஒரு ரகசிய மசாலா இருக்கு. ஆனா இதுக்கு டேஸ்ட் அதனால வரல. நாங்க திருட்டுத்தனமா செஞ்சதுனால தான் இப்படி வந்திருக்கு. டேய், உன்னோட பிலாசபியை நிப்பாட்டிட்டு எனக்கு ஒரு லெக் பீஸை வைடா. துணியும் பன்னு செஞ்ச அந்த சிக்கன் ஃப்ரையை சாப்பிட்டு, என்னவோ பூந்தோட்டத்துல உட்காந்து சிக்கன் சாப்பிடுவோன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நல்லாதான் இருக்கு. அம்மா, ஆனா இந்த சிக்கன் லில்லி கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஒரு புதுவிதமான பூவு பூத்திருக்கு அப்படின்னு. எல்லாரும் அது கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. பன்னு ரொம்ப பெருமையா புச்சிய பார்த்தான். இங்க ரூல்ஸ் இருக்கிறது மனுஷங்களுக்காக, இல்ல பறவைங்களுக்காக. ஆனா பசி வந்துச்சுன்னா எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணலான்னு பன்னு சொல்லி கொடுத்தான். அன்னைக்கு நாள் பூரா அந்த பூந்தோட்டத்துல பூக்களோட மனத்தையும் தாண்டி சிக்கன் ஃப்ரையோட மனம் தான் அடிச்சுது. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு மரத்தோட நிழல்ல படுத்து தூங்குனாங்க.